சரி. நம்ம போன வாரத்துல மனிதனுடைய நிலைமை, அவனுடைய தன்மை என்ன என்பதை குறித்த ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நாம் பார்த்தோம் போன தரம் படிக்கும்போது. ஒரு சிலர் இருந்தீங்க, ஒரு சிலர் இருக்கல. ஆம், அதாவது அவன் மனிதனுடைய இயல்பு, அவனுடைய தன்மை என்ன என்பதை பார்க்கும்போது, இறைவன் நம்மை படைத்த விதத்தை பொறுத்து இறைவனுடைய தன்மையின் அடிப்படையில் நாம் இருக்கிறோம் என்பதை மிகவும் ஆழமாக படித்தோம். அதாவது ஆதியாகமம் 1:26 27 தேவன் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே, அதை அவர் சொல்லும்போது நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அதனால அவருடைய அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் அநேக படைப்புகள் இருக்குது. ஒரு மரம், அதற்கு அதுக்கு உயிர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சாயல் இருக்கு. ஆனா அதுக்கு நம்மை போல ஒரு மனநிலை, அறிந்து கொள்ளும், அதாவது இன்ஸ்டிங் ஒன்றுதான் இருக்கு. கடவுள் சொல்லி ஒரு சில காரியங்கள் சொல்லுங்க, மழை பெஞ்சா வேறு தண்ணி உரியுது, இதெல்லாம் ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங். அந்த சூழ்நிலையில் அவைகளை படைத்திருக்கிறார். ஒரு நாயா இருந்தா அன்பு செலுத்த முடியும், ஆனாலும் அது சிந்தித்து எல்லா சூழ்நிலையும் செயல்பட முடியாது. மனிதனை போல நன்மை தீமை என்ன எது என்பதை, அதுக்கு ஒருவேளை ஒரு சில அனுபவங்கள் மூலமாக தீ போனா அது சுடுது அப்படின்னா அந்த பக்கம் போகாது, அடிக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்துல வராது. இதெல்லாம் ஒரு ஆண்டவர் தனிப்பட்ட முறை. ஆனால் மனிதனை போல அல்ல அந்த தெரிந்து கொள்ளும் சுதந்திரம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் எதையுமே படைக்கவில்லை. ஆகினாலே ஆண்டவர் அவைகளுக்கு 2 தன்மை தான், நமக்கு 3 தன்மை. அதுதான் நமக்கு ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை படைத்திருக்கிறார். ஆண்டவர் படைத்தார். அவனை எங்கிருந்து படைத்தார் என்பதை நம்ம எல்லாம் வேதத்தில் இருந்து அறிந்திருக்கிறோம். மண்ணிலிருந்து படைத்தார். அவர் மண்ணில ஒரு உருவத்தை உருவாக்கி, அநேகர் நினைக்கிறாங்க பல உறுப்புகளையும் அவர் உருவாக்கினார். ஏனென்றால் ஒரு சிலருடைய வேத கணிப்பின்படி அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதருடைய உயரத்தின் அடிப்படையில் அநேகர் நினைக்கிறார்கள் மனிதன் ஏறக்குறைய இன்னைக்கு சராசரி 7 அடி உள்ள மனிதர்கள் 6, 6.5, 7 அளவுக்கு இருக்கிறார்கள். அதனால 3 மடங்கு அதிகமான ஒரு உயர்வு இருந்திருக்கும், சரீர பாங்கு இருந்திருக்கலாம் என்று. ஏனென்றால் பெரிய மனித உருவங்களையும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகினாலே ஆதாம் காலத்தில் முன்னாடி நல்ல உயர்வாக மனிதர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆகினாலே இதுதான் மனிதனுடைய ஆரம்ப நிலை. அவருடைய சாயலாக அவருக்கு ஏற்ற முறையிலே ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். அவனை ஒரு உயர்வான முறையில், எல்லாம் படைக்கப்பட்டது எல்லாருக்கும் மேலாக மனிதனை வைத்தார். ஒரு உயரிய நிலை. ஒரு மிருகத்தை போல நம்முடைய நிலை அல்ல, நாம் உயரிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய அதாவது எக்ஸால்டட் பொசிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதே போல மனிதர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, இறைவனுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கிறது போல மனிதர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, அந்த சமநிலை. எல்லாரும் மனிதர்கள் என்ன நிறைய உயர்வா இருந்தாலும் என்ன நிறத்துல இருந்தாலும் எல்லாருடைய தன்மை ஒரே தன்மை தான். மனுஷ சாயல் என்பது அதே போலதான், எல்லாருக்கும் ஒன்றும் வித்தியாசமா கிடையாது. எல்லாருமே ஒரே ஆதாமில் இருந்து வந்தோம். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு எல்லாரும் நோவாவில் இருந்து வந்தவர்கள் தான். இது என்பது நம்ம மறந்து கொள்ள வேண்டும், மறந்து விடக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம படித்தது மனிதனை ஆண்டவர் ஒரு அவனுக்கு 3 விதமான காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ நிறைய பேர் இதுல தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார், இன்னொரு இடத்துல சொல்லும்போது மனம், மைண்ட், பாடி அண்ட் சோல் என்று சொல்கிறார். மனம், அவனுடைய சரீரம், அவனுடைய ஆவி, இவைகளெல்லாம் நாம் உள்ளிட்டு பார்க்கும்போது வேதத்தில் தெளிவாக ஒரு கருத்து. மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார், அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானார். அவன் முழு மனிதன். சோல் என்றால் அந்த பதம், ஆத்மா என்றால் முழுமையான ஒரு நிலை. மரித்து போய்விட்டால் அவனுக்கு அங்க சோல் கிடையாது. ஆத்மா உயிரோடு இருந்தா தான் அவன் ஆத்மா, ஜீவ ஆத்மா என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆவி போயிருச்சுன்னா மண்ணு தான் மீதி இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ மண்ணா இருக்காய், மண்ணுக்கு திரும்புவாய். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே
நீ அங்க போவ இங்க போவ அப்படின்றது எதுவுமே ஆண்டவர் சொல்லலை. அதனால இந்த ஒரு சிலர் நினைப்பாங்க ஆத்மா அழியாது. இது கிரேக்கருடைய தத்துவம். இந்துவில் கூட பார்க்கிறோம், ஆத்மா அழியாது. டிரான்ஸ்மைக்ரேஷன் என்று சொல்கிறார்கள். ஒரு மனநிலையிலிருந்து இன்னொரு மனநிலை, ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாய் மாறுவான், அல்லது ஒரு மனிதன் குரங்காய் மாறுவான். அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற போல மாறி போவான். இது இந்துது. சன்சாரா என்று சொல்கிறார்கள். பலவிதமான முறையிலே அவன் மனம் அவன் மாறி மாறி பூரண நிலை அடைந்தால் தான் அவன் கடைசியிலே இறைவனை ஒன்று சேர முடியும் என்பது அவருடைய தத்துவம். அதனால இந்த ஆத்மா அழியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆத்மா சாவும், ஆவி பிரியும், மண்ணுக்கு திரும்புவான். இதுதான் உண்மை. ஆகையினாலே இந்த உண்மையை நாம் தெளிவாக அறிய வேண்டும். அப்புறம் வேற என்ன நம்ம படித்தோம் அந்த நாளில? ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து, ஆமா, இது படைப்பினுடைய காரியத்தை நம்ம படித்தோம். அதான் ஆத்மாவை குறித்த காரியத்தை சொன்னேன். அந்த ஆவி, உடனே ஆத்மா அழியாதுன்னுவாங்க, ஆத்மா பரலோகத்துக்கு போச்சுன்னுவாங்க, அப்புறம் ஆவி பரலோகத்துக்கு போச்சுன்னுவாங்க. ஆவி என்ன? ஆண்டவர் நெஃபேஷன் அந்த வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் படைக்கும் போது அவர் ஆவியை, சுவாசம் என்ற வார்த்தை தான் ஆவி. சுவாசத்தை ஊதினார், தி ஸ்பிரிட் என்ற ஆங்கிலத்திலே இருக்கு. He blew in his nostril. The spirit of God go through him. ஆண்டவருடைய ஆவி, அந்த ஜீவிக்கும் தன்மையை ஆண்டவர் அவனுடைய மூக்கிலே நாசத்தை, அதாவது ஊதினார். அதனாலே அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்கிறது. ஆகினால இதுல தவறா புரிஞ்சக்கூடாது. அப்போ ஆவி வேற ஒன்றும் கிடையாது. அந்த சுவாசிக்கும் தன்மையை ஆண்டவர் அவனுக்குள் செலுத்தினார். அவன் ஜீவாத்மாவானான். அந்த சுவாசிக்கும் தன்மை எடுக்கப்பட்டால் அதான் முடிஞ்சு போச்சு. மண் கடைசி வரைக்கும் மண்ணாக தான் இருப்போம். அவர் திரும்பவும் அவர் உயிரோடு எழுப்பும் வரைக்கும் நாம் மண்ணாகத்தான் இருப்போம். பூமியின் தூளிலே நித்திரை செய்யும் நிறைய காரியங்கள், அதெல்லாம் மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம படிக்கும்போது நம்ம படிக்க முடியும். அந்த காரியங்கள் இங்கே கூட ஒரு சில காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிப்போம். வேற என்ன நம்ம இதுல படித்தோம் என்றால், முன்னாடி நான் ஒரு சிலர் வரலை, அதனால தான் நம்ம எல்லா அந்த மூன்று தன்மை மனுஷன்ல இருக்கிறது. சரீரம் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது என்றால் மைண்ட் என்று சொல்லி, ஆவி, அவனுக்குள் சுவாசிக்கும் அந்த தன்மை ஆண்டவர் இருக்கிறார். ஒரு சில இடங்கள்ல இந்த பதம் ஆவிக்குரிய தன்மை, மனித தன்மை, ஆவிக்குரிய மனிதன், மாம்ச மனிதன், ஆவிக்குரிய மாம்ச சாயல், ஆவியின் சாயல், ஆவியின் சிந்தை, அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட எடுத்த உபயோகப்படுத்துற அளவுக்கு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, இதுதான் நம்ம முன்னாடி படித்த அநேக உண்மைகளின் ஒரு சிறு சாராம்சம். இது மனிதனுடைய தன்மை, அவனுடைய நிலை என்ன என்பதை வேதத்திலிருந்து நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். சரி, தொடர்ந்து நம்ம படிக்க போறது, மனிதனை ஆண்டவர் தமது சாயலாக படைத்தார். ஆதியாகமம் 1:27 நம்ம எடுத்து வாசிப்போம். ஏன்னா வேதத்தை கொஞ்சம் நம்ம வாசித்து தான் இந்த காரியங்களை நம்ம படிக்க வேண்டும். தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் நம்ம அதை படித்து இதை ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 1:27, அதாவது முடிஞ்சவங்க எடுத்து வாசிங்க. வாசிங்க. வரலையே, சரியா வரல. ஒருவேளை இன்டர்நெட் மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆமா, ஒழுங்கா வரல இன்டர்நெட். நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். இதான் இப்போ நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்ப சாயல்னா என்ன, அதுதான் பார்க்க போறோம். அது தொடர்ந்து அந்த சாயலை இழந்ததுக்கு காரணம் என்ன, முடிந்த வரைக்கும் நம்ம படிக்கலாம் நம்முடைய நேரத்துக்கு தகுந்தவாறு. ஆகையினாலே நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பனா என்ன? இறைவன் எப்படிப்பட்டவர்?
அப்ப இரண்டு முக்கியமான, அவர் ஒரு நேர்மையானவர், அவர் ஆவிக்குரிய ஜீவியமுடையவர், அதாவது ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல். அதாவது மாரல் என்றால் ஒரு நல்ல தமிழ் பதம் என்ன, மறந்துட்டேனே. சரி, யாராவது கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். மாரல் அதாவது அதான் நேர்மையான முறை. ஓகே, சரியான வாழ்வு, மாரல் லைஃப் என்று சொல்லுகிறோம். நேர்மையான ஒரு ஜீவியம், அந்த தன்மை. இறைவன் தூய தன்மை உள்ளவர், அவருக்கு ஆவியின் குணங்கள் உண்டு, அவருக்கு ஒரு ஒழுங்கு, ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டவர் தான் இறைவன். அவர் பாவம் செய்ய முடியாது. பாருங்க, அதே போல இறைவனின் சாயலாக நாம் ஒரு நீதியான நேர்மையான குணம் கொண்டவர்களாக வாழும் அவரை போன்ற ஒரு ஆவிக்குரிய தன்மையில் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் நேச்சர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார். அதே போல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். படைக்கப்பட்டது இப்ப இல்லை, ஆனா நாம் படைக்கப்பட்டது அவரை போன்ற அந்த சாயல். அவருக்கு நம்ம போல சரீரம் இருக்கா? இல்ல. இயேசுவே சொல்வார், அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம பின்னாடி. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது he is spirit, அவர் ஆவியாய் இருக்கிறார், அவருக்கு சரீரம் கிடையாது. ஆகையினாலே இரண்டு அவருடைய சாயல் என்றால் அவருக்கு ஒரு ரூபம் உண்டு. அது வேதம் தெளிவா சொல்லுது. அவருக்கு ரூபம் உண்டு, ஆனால் அவர் ஆவியாய் இருக்கு, அவருக்கு ரூபம் இருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு ரூபம் அவருக்கு இருக்கிறது போலவே, அவர் ஏதோ இப்படி காற்று போல இப்படி போறதில்லை. அவருக்கு ஒரு ரூபம் இருக்கிறது, ஆனால் அது ஆவியின் ரூபம். அதனால ரூபம் ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை, ஸ்பிரிச்சுவல் நேச்சர், ஒரு மாரல் நேச்சர், ஒரு நேர்மை நீதி உட்பட்ட ஒரு ஜீவியம். இதெல்லாம் இறைவனிடத்தில் காணப்படுகிறது. அது போலத்தான் நாம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் ஆவிக்குரிய ஆவி, இறைவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது சம்பந்தமான ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 1:7-14. எபிரேயர் 1:7-14 பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. இங்க ஆண்டவரை பற்றி சொல்லல, தேவதூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லி இருக்குது பாருங்க. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு அதாவது அவங்க எங்கேயும் போக முடியும், ஒரு சவுத்துக்குள்ள வர முடியும். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம்னா இங்க அப்பியர் ஆக முடியும், அவங்களால. நாம வர முடியாது. ஸோ அதனால அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். 9 பாருங்க, என்னது இன்னொரு வசனம் என்ன சொன்னேன்? 1, அடுத்தது Hebrew 7:14, 7:14. ரட்சிப்பை சுதந்திரிப்பவர் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, அவருடைய பணிவிடை ஆவிகள். ஆமா, இதுதான். அப்ப இறைவனுடைய ரூபமும் அதுதான், இயேசு ஆவியாய் இருக்கிறார் என்றார். ஆனா அவர் வரும்போது ஒரு சிலரை சந்திக்கிறார். அப்ப எப்படி தேவதூதர்கள் மரியாதை சந்திக்கிறாங்க? இப்போ அது எப்படி? அதே போல ஆபிரகாம லோத்து சோதோமுக்கு போறதுக்கு முன்னாடி தேவதூதர்களும் இயேசுவும், அதாவது இறைவனும் வந்தார் என்று, அது இயேசுதான், அவரும் வந்தார், தேவன் வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுல பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது எப்படி வருகிறார்கள் என்று பாருங்க. ஆதியாகமம் 18 1 முதல் 19, 22 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது பார்க்கலாம். முதலாவது 2வது வசனம், 1-2 வேணா வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிர் நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன்
கூடார வாசல் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் ஒரு அடியனை விட்டு போக வேண்டாம், கொஞ்சம் கை காலெல்லாம் கழுவிட்டு எங்களோட அப்பம் புசிய என்று சொல்லி கூப்பிடுகிறார். அப்ப என்ன, ஆவியாய் இருக்கிறவர்கள் இங்கு மனிதர்களாக தோன்றுகிறார்கள். இதான் உண்மை. அந்த சூழ்நிலையிலே பேசுகிறார். ஒரு மனித சாயலிலே வந்து ஆண்டவர் அங்கு ஆபிரகாமை சந்திக்கிறார். தானியல்ல கூட பார்க்கலாம். தானியல் முன்னாடி அவர் வருகிறார். தானியல் 9:21. 9:21 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரத்தின் வேளையில் என்னை தொட்டார். பாத்தீங்களா, அவர் கை இருந்த மாதிரி தொட்டது ஒரு சூழ்நிலை. மனிதனாக தோன்றுகிறார்கள் தேவ தூதர்கள். இறைவன் இப்படியாய் வேதத்தில் தோன்றுகிறார். ஆனால் அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீங்க இன்னொரு வசனம் வந்து நம்ம பார்க்கிறோம், காபிரியேல் வந்து சந்திக்கிறாரு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம். அங்கே அப்போஸ்தலர் மத்தியில இறைவனுடைய தேவதூதனுடைய சாயல், தேவதூதன் மனுஷராக வந்து காட்சியளிக்கிறது. அப்போஸ்தலர் 12:5 முதல் 10 அந்த வசனத்துல பாருங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமா ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவுகள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரர் கதவு முன்னிருந்த சிறைச்சாலை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். காட்சியளித்தார். ஒரு மனுஷ சாயலாக தேவ தூதனை போல இறக்கைகள்லாம் இருந்திருக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம் அவர். ஆனால் ஒரு நம்முடைய எண்ணம் அப்படி இருக்குது. தேவ தூதர்களுக்கு இறக்கைகள் இருக்குது என்றது வேதத்தில் நிறைய உண்மைகள் வந்து நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள், காட்சிகளில், தரிசனங்களில் தூதர்கள் 6 செட்டைகள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்க்கும்போது இங்க தூதன்னா அவர் வந்து ஒரு சாயலோடு இருந்தார். இறக்கை இருந்திருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல இருந்ததா இல்லையான்னு நான் ஆர்கியூ பண்ண முடியாது. வேதம் நமக்கு தெளிவா சொல்லவில்லை. பரலோகத்தினுடைய காட்சிகள் காண்பிக்கும் போது அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு இறக்கைகள் இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு புரிகிறது. அதே போல மோசே, ஆரோன், அநேக முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? காட்சியளிக்கிறார். தேவதூதர்கள் காட்சியளிக்கிறார்கள். இறைவன் அங்க லோத்து ஆபிரகாமை சந்திக்கும் போது லோத்தினுடைய சோதோம் குமாரவின் அந்த காட்சிகளுக்கு முன்பாக 3 பேர் வராங்க. அதுல நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும். அது மறந்துட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம அந்த வசனத்துக்கு திரும்ப போலாம். யாத்திராகமம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். அதுல பாருங்க, கடைசியில நமக்கு புரியுது அந்த 2 தூதர்கள் போயிடுறாங்க. அப்போ 3வது ஆளு யாரு என்பதை நமக்கு வேதம் தெளிவுபடுத்துகிறது. 3 நபர்கள் வர்றாங்க, அப்ப 2 பேர் போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18 1 முதல் 19. அதுல 18 இன்னும் கடைசி வசனம் என்னது? 22. 22 பாருங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 19வது வசனம் 1வது பாருங்க. ஆதியாகமத்துல அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். அப்ப அந்த புருஷர்கள் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள்னா அதுக்கு இங்க எத்தனை பேர்னு சொல்லல. 19:1 போனா 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். அப்ப 2 பேர் போயிட்டாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் யாரு அப்படின்னா இங்க கர்த்தர் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று பேசுறாரு. ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா அப்படி குறைச்சிட்டே போறாரு. இல்ல 50 நீதிமான்கள் குறைவா இருந்தா அப்படி 10 நீதிமான்கள் வரைக்கும் வர ஆண்டவர் சொல்றார். 10 நீதிமான்கள் சோதோம்ல இருந்தா கூட அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்ற. அப்ப நமக்கு தெளிவாகுது, இறைவன் தூதர்கள் ஆவியாய் இருந்தாலும் மனுஷ சாயர்கள் மனுஷனுக்கு முன்பாக தோன்றினார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. இன்னொரு இடத்துல நம்ம மோசையை சந்திக்கிறார் இல்லையா? யாத்திராகமம் 33 பாருங்க.
அங்கேயும் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. இறைவன் சந்திக்கிறார், ஆனால் அவருடைய பூரண சாயலை பார்க்க முடியவில்லை. அங்க மனுஷ சாயலாக வந்ததுனால பேசுறார். ஒரு மனுஷனை போல நின்று கர்த்தர் பேசுகிறார், சரிதா? ஆனா தெய்வீக சாயலில் இறைவன் தோன்ற முடியுமா மனுஷனுக்கு? பாவத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருந்திருக்கும். பாவத்துக்கு பின்பு மனிதன் தேவனை கண்டு உயிரோடு இருக்க முடியுமா என்று ஒரு வசனம் சொல்லுது, அது இங்க இல்ல. அதனால ஒரு நாள் அதை கூட சொல்றேன் உங்களுக்கு, அந்த வசனம் மறந்துட்டு. யாத்ரா 33:20 முதல் 23 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். இப்போ ஒருவேளை தெவரா பேசுங்க, படிங்க, இப்போ கேக்குதான்னு பார்ப்போம். யாத்ராமம் 33:20 முதல் 20. வாசிங்க, வேற யாராவது வாசிங்க. தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. இல்லம்மா, யாத்ராமம் 33:20 முதல் 23. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னிடையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே என் கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்திலே உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். பாருங்க, இது மகிமையின் சாயல். ஏனென்றால் ஆண்டவரே நம்மை காண்பி, நான் பார்க்க விரும்புறேன் என்றார். நீ காண முடியாது, என் முகத்தை நீ காண முடியாது, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை சொன்னா கரெக்ட், இங்கதான் இருக்கு, 20 இருக்கு. பாத்தீங்களா? யாரும் உயிரோடு இருக்க முடியாது. நீ என் முகத்தை பார்க்க முடியாது, என் பின் சாயலை மாத்திரம். அது மோசே ஒருவர் தான் இறைவனுடைய மகிமையின் சாயலை பாவத்துக்கு பின்பு கண்டது. ஆதாம் ஏவாள் நிச்சயமா ஆண்டவரோட பேசினாங்க. ஆண்டவர் நேரடியாக அவர்களை உருவாக்கினார். அது மகிமையின் சாயலில் தான் கண்டார்கள். அவர்களுக்கும் சரீரத்துல ஒரு ஒளியை கொடுத்து அவர்களை மூடியிருந்தார். ஆகினாலே அந்த மகிமையின் சாயல் இறைவன் தோன்றுகிறார். தரிசனத்திலே தானியேல் பார்க்கிறார். நம்ம பார்க்கிறோம், இந்த தானியேல் 7:9-10 பாருங்க. எப்படி அந்த இதுல பார்க்கலாம். நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க வேணாம், ஒரு சில வசனங்கள் பார்த்துட்டு கடந்து போகலாம். பட் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலான்றதுக்காக பார்க்கிறேன். தானியேல் 7:9-10. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுள் உள்ளவர் வீட்டிலிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும், அவருடைய சிறகின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருக்கிறது. ஆமா, பாத்தீங்களா? இதான் இறைவனுடைய சாயல். இவர் தரிசனத்துல பார்க்கிறார் ஆண்டவருடைய, இது நீண்ட ஆயுசுள்ளவர் என்றால் இது பிதாவினுடைய சாயல். நீங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா மோசே பார்த்தது இயேசு. நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் ஒரு சிலவங்களுக்கு. நீங்க 1 கொரிந்தியர் 10:4 வாசித்து பார்த்தீங்களா? அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அதனால மோசே பார்த்தது குமாரனுடைய சாயல். பிதாவை ஒருவனும் கண்டதில்லை, இயேசுவே சொல்றார். அந்த வசனங்கள்லாம் நம்ம ஒரு நாள் பார்ப்போம். அதனால இந்த இடத்துல பிதாவை தரிசனத்திலே தானியேல் காண்கிறார், வெளிப்படுத்தலையும் அவர் பார்க்கிறார், யோவான் பார்க்கிறார். இதையெல்லாம் நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அதனால இந்த பூரணமான உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஆவியாயிருக்கிறார், தேவதூதர்கள் ஆவியாயிருக்கிறார்கள், பணிவிடை ஆவிகள். நாம் அவருடைய சாயலில் என்றால் அவர்களுக்கு ரூபம் இருக்கிறது போல நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு தன்மையோடு ஆண்டவரை போல நேர்மையான மாரல் கேரக்டர், ஒரு உண்மையான நேர்மையான ஒரு குண தன்மையோடும் இறைவனை போல நாம் படைக்கப்பட்டோம்.
என்பது நமக்கு வேதத்துல தெளிவாக காண்கிறது. நம்முடைய நிலைமையை குறித்து இன்னும் ஒரு சில வசனங்கள் சொல்லுவது. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது எபிரேயர் 2:7 சொல்கிறார் பாருங்க. எபிரேயர் 2:7. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். பாத்தீங்களா? தேவதூதரிலும் சற்று சிறியவர். நம்முடைய நிலைமை என்ன? தேவதூதர்களுக்கு சமமான நிலையில தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினீர். இதுதான் பாத்துங்க உண்மை. அப்ப இறைவனுடைய சாயல், பிதாவின் தன்மை, குமாரனுடைய தன்மை, அதே மாதிரிதான் பரிசுத்தருடைய தன்மையும் இருக்கும். அது எல்லாரும் ஆவியாக இருக்கிறார்கள். நான் தேவதூதர்களும் ஆவியாக இருக்கிறார்கள். நாமோ ஆவி அல்ல, சரீரத்தோடு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஒன்று என்பது வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்மை நேர்மையான முறையிலே ஆண்டவர் படைத்தார். இறைவனுடைய தன்மை என்ன என்பது குறித்து நிறைய சொல்றாரு. ஆதியிலே நம்மை ஆண்டவர் படைக்கும் போது ஆதியாகமம் 1:37 எல்லாம் நன்மையாய், இட் வாஸ் வெரி குட் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகள் எல்லாம் எப்படி இருக்குது? நன்றாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 2:39. ஆண்டவர் மனிதனை படைத்த உடனே மிகவும் நன்றாக இருந்தது. அப்ப நல்ல நிலையில் தான் நாம் படைக்கப்பட்டோம். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நாம் இருக்கிற நிலை பாவத்துக்கு பின்பான நிலை. ஆனால் நம்மை படைக்கும் போது இறைவன் தேவதூதர்களை கற்றும் சிறியவராக இறைவனுடைய சாயலிலே நேர்மையான ஒரு வாழ்வின் தன்மை, குணாதிசயம், அதே போல ஆவிக்குரிய தன்மை, அவரை போலவே நம்மை ஆண்டவர் படைத்தார். இதுதான் என்பது நம்ம இப்ப நாம மனிதர்களாய் படைக்கப்பட்டது இறைவனுடைய சாயல் என்றால், நம்முடைய சாயலிலே நாம் இறைவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும். அப்படித்தான் வாழும். அவர் எப்படி உண்மை உள்ளவரும் நீதி நேர்மை உள்ளவருமாய் இருக்கிறாரோ அப்படித்தான் நாம் வாழ்ந்திருப்போம். ஆரம்பத்துல படைத்த போது அவர் எப்படி ஆவிக்குரிய தன்மையோடும் நேர்மையான குணாதிசயங்களோடும் இருந்தாரோ அப்படித்தான் இறைவன் நம்மை படைத்தார். ரொம்ப சத்தம் வருது எனக்கு. சரி, ஆமா, ஆவிக்குரிய தன்மையோடு நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு தெரிந்து கொள்ளும் சுதந்திரத்தை கொடுத்தார். இதுதான், இது ஏன் அப்படின்றத முக்கியமான ஒரு காரியம். நமக்கு இருந்த அந்த உயரிய குணாதிசயங்களிலிருந்து நாம் விழுந்ததுக்கு காரணம் இல்ல, இறைவனுக்கு ஒப்பாக இருந்தோமே. என்ன நடந்தது என்றால், அவர் ஒரு தெரிந்து கொள்ளும் சுதந்திரத்தை மனிதனுக்கு கொடுத்தார். அப்படி என்னால் என்ன? தெரிந்து கொள்ளும் தன்மை ஆண்டவர் ஏன் கொடுத்தார்? அவர் ஒரு ரொபாட் என்று சொல்லுகிறோமே, இயக்கும் ஒரு கருவியை போல இறைவன் நம்மை படைக்க விரும்பவில்லை. ஃப்ரீ மாரல் ஏஜென்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வாள். நாம் ஒரு நேர்மையான குணத்தோடு படைக்கப்பட்ட போதிலும் நாம் தெரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு தன்மை ஆண்டவர் கொடுத்தார். ஏனென்றால் அன்பு ஒரு ரொபாட்டுக்கிட்ட இருந்து, ஒரு இயந்திர மனிதனிடத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்க முடியுமா என்றால் முடியாது. இயந்திர மனிதனிடத்திலிருந்து நாம் தெரிந்து அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகாது. நம் இறைவன் நம்மை படைத்த போது நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருந்திருக்கிறது என்றால், நம்மை நேர்மையாக படைத்தார், நம்ம ஒழுங்காக வாழக்கூடிய குணாதிசயத்தோடு படைத்தார். தெரிந்து கொள்ளும் தன்மை ஏன் கொடுத்தார் என்றால், அவர் ஒரு இயந்திர மனிதனை போல நம்மை படைக்கவில்லை. ஒரு மிலிட்டரி ரூல்ல சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல, அவங்க அப்பா ஒரு மிலிட்டரிக்காருப்பா, என்னப்பா ஒண்ணுமே விட மாட்டாரு, அவ்வளோ இதை செய்யாத அதை செய்ய, எல்லாரையும் கட்டுப்படுத்தியே வாழ வைப்பாரு. அங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க செய்யாதன்னு சொன்னாலே சந்தோஷம் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு எது செய்யணுமோ செய்யணும்.
அப்படி அந்த அளவுக்கு சுதந்திரம் தான் இறைவன் நமக்கு கொடுத்தார். நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கறது இல்லை. இது பாவத்தின் நிமித்தமாக ரொம்ப விழுந்து போன ஒரு குணாதிசயம். ஆனால் இறைவன் தெரிந்து கொள்ளும் தன்மையை கொடுத்ததன் காரணம் என்ன? அவர் அன்புள்ள தேவன். அவங்களா கீழ்ப்படியக்கூடிய ஒரு குணத்தோடு அவர்களை படைத்திருந்தார். அவங்க கீழ்ப்படுகிறாங்கன்றது கீழ்ப்படியாம போலான்ற ஒரு சுதந்திரத்தோடு படைத்தார். அப்பதான் உண்மையான அன்பு அங்கே காணப்பட வேண்டும். ஆகினால்தான் ஆண்டவர் அந்த தெரிந்து கொள்ளும் தன்மையோடு படைத்தார். ஏன் ஆண்டவர் ஏன் அதை கொடுத்தாரு? அப்படிலாம் பாவம் வந்திருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம அப்படி கேள்வி கேட்கலாம். இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிற வாழ்வு ஒரு வாழ்க்கை அல்ல. இறைவனின் படைப்பு அப்படி இருக்காது. அன்புள்ள தேவன், இதுதான் உண்மை. ஆகினால ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இறைவன் கொடுத்த அந்த நிமித்தமாகத்தான் இந்த சூழ்நிலை எல்லாம் நமக்கு வந்தது. பாவத்தினுடைய அந்த சூழ்நிலை வரதுக்கு காரணமே அதுதான். இன்னும் 1-2 அவர் அன்புள்ளவர். அவரை பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 1 யோவான் 4:8. 1 யோவான் 4:8 வேதத்துல 1 யோவான் 4:8 இப்படியாய் சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் லவ்விங், ஆல்வேஸ் ட்ரூ லவ். எப்பொழுதும் இறைவன் அன்புள்ளவர் தான். எச்சூழ்நிலையில் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு மனிதர்கள் வேதத்தை எழுதும் போது இறைவன் கோபப்பட்டாரு, எரிச்சல் உள்ள தேவன் என்ற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது கடவுளுக்கும் இப்படிலாம் எரிச்சல்லாம் இருக்குமா? அப்படி மனுஷ பதங்களை உபயோகப்படுத்த வேண்டி இருக்கிறது. இறைவனுடைய மனுஷனோடு இறைவன் பங்கு பெறுகிற விதத்தை விளக்க வேற வழியில நமக்கு புரியாது. இந்த நேர்மையான முறையில் பாவத்துக்குரிய தண்டனையை இறைவன் கொடுக்க வேண்டும். அவர் எரிச்சல், அவர் கோபம், அவர் தண்டிச்சாரு அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில மனிதர்கள் மனுஷீகத்தில் எழுதுகிறார்கள். அப்பதான் நமக்கு புரியும். ஆனா இறைவன் எப்பொழுதும் அன்புள்ளவர். ஒரு உண்மையான அன்புள்ள தாயோ தந்தையோ பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய அன்பின் குணம் மாறாது. அது தெய்வீகத்தில் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் தான் அப்படிப்பட்ட அன்பை பார்க்க முடியும். ஒரு சிலவங்க இன்னைக்கு பிள்ளைகள் அவ்வளவு கெட்டு போனாலும் அதே அன்பை மாறாம இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்படி பேசும் முறை, அவருடைய பழகும் முறை. they are not controlled by emotion of children. நமக்கெல்லாம் கோபம் வந்தது பலாருன்னு அறையணும் மாதிரி இருக்கு. ஆனா சிலவங்க ரொம்ப பொறுமையோடு அதை கையாளுறாங்க. அமெரிக்காலாம் ஒரு சிலவங்களை கிறிஸ்தவர்களை நான் கண்டிருக்கிறேன். அவ்வளவு பொறுமையோடு அவருடைய முதுமை, கிறிஸ்துவனுடைய அன்பின் பூரணம் அவர்கள் வாழ்வில் வர 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 நம்முடைய வாழ்க்கையில வர வர கிறிஸ்துவனுடைய சாயல் நம்முடைய கூட 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 நம்முடைய நிலைமை, பழகும் விதம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய பூரண அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாகவே இருக்கும். அதுக்குதான் ஆண்டவர் படைத்தார் நம்ம. அது அவர் அன்புள்ளவர். ஆமா, அது மாத்திரமா? இறைவன் தனிப்பட்ட நிலையில் மனிதனை உருவாக்கவில்லை. ஆதியாகமம் 2:18 ஆதியாகமம் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இதான் பாத்து, ஏற்ற துணையை உண்டாக்கும். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. There must be a relationship. We are not an island. We are not an independent person. நம்ம தனிப்பட்ட தனித்தன்மையில் வாழ முடியாது. இறைவனுடைய படைப்பின் தன்மையே அது. உறவு, அன்பு செலுத்த வேண்டிய அந்த தன்மை நமக்குள் இருக்கிறது. பங்கு அல்லது பரிவு காண்பிக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது கொடுக்கும் அந்த தன்மை, கிவிங் கிஃப்ட் என்று சொல்லுகிறோமே, அது போல ஒரு தன்மையிலே இறைவன் மனிதனை படைத்திருக்கிறார். அதனால்தான் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது, ஏற்ற துணை அவர்கள் இருவருக்குள்ளும் அன்பும் பரிவும் பாசமும் கொள்ளத்தக்கதான விதத்துல இறைவன் உருவாக்கிற அந்த சூழ்நிலையை உருவாக்கினார். அதுதான் திருமணத்தினுடைய தன்மையே. ஏனென்றால் பிதா, குமாரன், பரிசுத்தாவினிடத்தில் மத்தியில் இருக்கிற உறவு, இறைவன் தூதரிடத்தில் வைத்திருக்க தூதருக்குள்ளாக தூதர்களுக்கு இருக்கிற ஒற்றுமை உறவு, அவர்கள் சேர்ந்து இயங்கும், இறைவனோடு சேர்ந்து இயங்கும் தன்மை, இதெல்லாம் பார்க்கிறோம்.
அதே போல இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். நாம் இறைவனோடு தொடர்பு கொள்ளும் விதமும் அன்பு செலுத்தும் விதமும் மற்றவரிடத்தில் அன்பு செல்லும் தன்மையும் இறைவனுடைய குணத்திலிருந்து வருகிறது. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையை நம்ம இல்லாம ஆரம்பத்தில் இருந்த சூழ்நிலையைத்தான் நான் சொல்லுகிறேன். இன்று எல்லாம் கெட்டு போயிற்று, பாவத்து நிமித்தமாக கெட்டு போயிற்று. அதை குறித்து நம்ம பார்க்க போவோம். இறைவன் அப்போ நம்ம படைத்தது என்ன? இறைவனோடு ஒரு உறவு கொள்வோம் அன்பு செலுத்தும் தன்மையும் மற்றவரிடத்தில் மனுஷரிடத்தில் அன்பு செலுத்தும் தன்மையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு உதவி நம்மளை இது பண்றார். ஒரு பறவையோ ஒரு மிருகத்திடத்திலேயே அந்த குணாதிசயம் வச்சிருக்காரு. ஒருத்தர் சந்திச்ச உடனே என்ன அன்பு, என்ன பாசம். ஒரு தாய் தன் குட்டியை, ஒரு கன்று குட்டியை நடத்துகிற விதத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள். நாங்களாம் மாடு வச்சிருந்தோம், கன்று குட்டி எங்கள் வீட்டில் வச்சிருந்தோம். நான் சிறு பிராயத்திலிருந்து பார்த்தேன். ஒரு கோழி ஒரு குஞ்சியோடு பழகிற முறை, அதை தூக்கி சுமக்கிற முறை, தோளில அநேக பறவைகள் அதை செய்கிறது. ஒரு தாய் குரங்கு அந்த குட்டி குரங்கு கொண்டு வச்சு எப்படி பாதுகாத்து கொண்டு போகிறது. இது போல அன்புள்ள அந்த தன்மையை ஒரு காங்கரு தன்னுடைய வயிற்றிலே சுமந்து ஓடுகிறது அவ்வளவு வேகமா. குட்டியை மறுபடியும் உள்ள குதிக்க வைக்குது. என்ன ஒரு அருமையான முறையில் இறைவன் படைத்திருக்க. இந்த அன்பின் பாசம் தன்மைகளை இறைவன் இயற்கையிலும் வைத்திருக்கிறார். அதே போல மனிதர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தன்மையை இறைவனோடு தொடர்பு கொள்வது மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அல்ல, நமக்கு ஒண்டிதான் அந்த தன்மை. நாம் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டோம் என்றால் அதுதான். நாம ஒருத்தர் தான் கடவுளோடு தொடர்பு கொள்ள முடியும். இறைவனின் படைப்பில் வேறு எதற்கும் தொடர்பு கிடையாது. நாம் அவரோடு தொடர்பு கொள்வது மாத்திரமே நம் மனித இனத்துக்குள்ளும் தொடர்பு கொள்ளும் தக்கமாக அன்பு செலுத்தும் வண்ணமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கார்? கிரியேட்டட் ஃபார் அ ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. மற்றவர்களோடு உறவு கொள்ளும் தன்மையோடு. நான் அடிக்கடி சொல்வேன், நிறைய பேர் கல்யாணம் கட்டாமல் இருக்காங்க. எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். நான் யாருக்காவது சொல்லியிருக்கேன்னு தெரியல. நான் கரெக்டாக காலேஜ் முடிச்சு வந்தேன், ஒரே வருஷம் தான். அடுத்த வருஷம் சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு நான் தனியாக இருக்க முடியாது, அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் நிச்சயமா ஆகணும். அடுத்த வருஷம் நான் கல்யாணம் கட்டிட்டேன். 86 எங்களை பெற்றோடு சொன்னேன், 87 எனக்கு கல்யாணம். தனிமையா இருக்குதுல ரொம்ப. அதே மாதிரி மற்றவர்களோடு அன்பாக பண்பாக பழகும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளைகளை பார்த்தோன்னே அதுக்கு சொல்லுவோம், கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க, தள்ளி போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஒரு சிலவங்களுக்கு ஆண்டவருடைய சூழ்நிலை அப்படி. ஒரு சில குழந்தைகள் எங்கள் ஃபேமிலியிலே நிறைய பிள்ளைங்களுக்கு, நான் 3 பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லை. என்ன பண்ணுறது, ஜோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஆண்டவருடைய சித்தம் கடைசி நாட்கள் என்னன்னு தெரியல, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வைக்கிறார். ஆனாலும் இந்த உறவு தன்மை, அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் குழந்தை இல்லைன்னா கூட அடாப்ட் பண்ணிக்கங்க, செய்யுங்க. ஏன் அப்படி செய்யக்கூடாது? எவ்வளோ பிள்ளைங்களுக்கு தாய் தந்தை இல்லையே, அவங்களுக்கு அப்படியும் நம்ம செய்து நம்முடைய வாழ்க்கையில இறைவனுடைய தீர்மானங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். we have to have that kind of love. என்னாலாம் நினைப்பேன், என் பிள்ளைங்களாம் பெருசாகிடுச்சு, நம்ம கூட 4-5 பிள்ளைங்களை அடாப்ட் பண்ணி நடத்தலாமா வளர்க்கலாமா அப்படின்னு. எனக்கு என்னதோ குழந்தைகள் வீட்டில் இருக்கிறது. இந்த யூதர்கள் வீட்டில் 8 குழந்தைங்க 10 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கூட அவர் ஒன்று ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு, அதில் வாட்ஸ்அப் இதில். அப்போ அதில் பார்க்கும்போது அவருக்கு 5 பிள்ளைங்க. அடப்பாவே, இந்த காலத்துலேயும் அவங்க அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க தான், ஆனால் அவருக்கு 5 பிள்ளைங்க. நல்ல சந்தோஷமா இருக்காங்க ஃபேமிலியா. ஏன்னா பிள்ளைகள் ஒரு சூழ்நிலை உருவாக்க, அன்பு பரிவு பாசம், இது ஒரு பூரணத்தை உருவாக்குகிறது. இறைவனுடைய தன்மை, அது மறந்துடக்கூடாது. we are created for relationship. அதனால தான் கோவப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். அக்கம் பக்கத்தில் குடும்பத்தில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அன்பா இருக்கணும், பரிவா இருக்கணும், பாசமா இருக்கணும். என் குடும்பத்தில் கூட ஒரு சில பேர் சொல்லும்போது, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க? சகோதர சகோதரிகள் உறவுகளில் பிரச்சனைகள் வரும்போது, என்ன இதில் என்ன ஆயிரப்போகுது? கேளுங்க, பேசுங்க, செயல்படுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாயிருங்க, அவ்வளோதான். ஒருத்தர் குறை சொல்லி சண்டை போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால நீங்கள் சந்தோஷமா இருக்க போகிறது இல்லையே, சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. இறைவன் அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு நம்மை படைத்திருக்கிறார். கடைசியாக இறைவனுடைய படைப்பில் இருக்கிற ஒன்று சில காரியங்கள், 2 3 காரியங்கள் இருக்கு, அதையும் சொல்றேன் நான். அதுக்கு பிறகு விழுகை குறித்து நாம் படிப்போம், அதனால் வந்த சூழ்நிலை என்பதை குறித்தும் நம்ம படிப்போம். இப்போ 9:25. ஓகே,
இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் போகலாம். அடுத்தது நீங்க பாருங்க 1:26 என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 1:26 முன்னாடி சொல்றாரு, ஆண்டவருடைய ரூபத்தின்படியே படைத்து மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேலும் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கட ரூல் ஓவர் தி எர்த். அடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று என்னன்னா, இறைவன் படைத்த சகலத்துக்கு மேலாக அதிகாரம் செலுத்தி அதை பாதுகாக்க வேண்டும். இயற்கையை நம்ம பாதுகாக்க வேண்டும். இயற்கையில் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் நம்ம கவனிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இன்னைக்கு மிருகங்கள் நம்ம கீழ்ப்படியாமல் போறது காரணம் பாவத்தின் தன்மை. ஆனால் ஆரம்பத்தில் இறைவன் நம்மை படைத்த தன்மை இதுதான். We have a stewardship over environment. இந்த எல்லாவற்றையும் காத்துக் கொள்ள வேண்டும், பண்படுத்தி எல்லாவற்றையும் நிலத்தை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இறைவன் எப்படி இந்த பூவுலகம் அனைத்து அண்ட சராசரங்களையும் அவர் தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கிறாரோ, அதே போல இந்த பூவுலகை நமது கரத்தின் கீழே ஆண்டவர் கொடுத்தார். இதுதான் ஆதாம்கிட்ட சொன்ன வார்த்தை. நீங்க தாவீது கூட சங்கீதம் 8:6 முதல் 8 பார்த்தீங்கன்னா, அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், இதுதான் இறைவனுடைய படைப்புல அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அதனால நாம் எல்லாவற்றையும் காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அன்போடும் பரிவோடும் நடத்தி கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். அதை நமது கீழே கொண்டு வந்திருக்கார். அதனால நம்ம எது செஞ்சா கூட உலகத்தை தீட்டுப்படுத்த, இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அமெரிக்கால we have to protect our environment ன்னுவாங்க. ஆனா செய்யறதெல்லாம் அதுக்கு எதிரானது. protect the environment நம்ம உயிரோட இருக்கு தானே. எல்லாம் சொல்லுவாங்க கார் ஓட்டக்கூடாதுன்னு. பணக்காரெல்லாம் பிளைன் ஓட்டுறான். இந்த குளோபல் இதுல ஒரு பெரிய ஜார் ஒருத்தர் இருக்கார் அமெரிக்கால. அவர் அல்கோர் இவங்க மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வைஸ் பிரசிடென்டா இருந்தார் அந்த காலத்துல. இவங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க, என்வாயர்மெண்ட்டை நீங்கெல்லாம் கெடுக்குறீங்கன்றாங்க. இவங்க வச்சிருக்கிற ஏரோப்ளைன் ஒரு நாள் பறந்து போனாங்கன்னா 100 காருடைய எமிஷன், ஒரு நாள்ல வரத 100 கார்ல வரத கொஞ்ச நேரத்துல அவங்க எமிஷன் பண்ணிட்டு போயிடறாங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல போனா 1000 காருக்கு வெளியாக்குகிற அந்த கழிவை உருவாக்குகிறார்கள். ஆனா அவங்க நம்ம போகக்கூடாது, நம்ம காரே ஓட்டாம பஸ்ல போங்க, பப்ளிக்ல போங்க. அமெரிக்கால அப்படிதான். பப்ளிக்ல நாங்க 4 மணி நேரம் ஒரு டிராவல் பண்ணி போகணுமா, அவங்க 10 நிமிஷத்துல அந்த டிராவல் பண்ணிடுவாங்க அவங்க பிளெயின்ல. அப்போ பாத்தீங்களா, சுயாதீனத்தன்மையோடு தான். ஆனா அவங்க நேர்மையான குணம். நம்ம எப்படியும் தனிப்பட்ட முறையிலே கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவர் பிள்ளையாக நாம் எதை செய்தாலும் கழிவுகளை தூக்கி ரோட்ல போகும்போது ஒரு சின்ன பேப்பர் கூட கீழே விழுந்தா நான் குறிஞ்சி எடுத்துடுவேன் நினைப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு மிஷினரி ஒருத்தர் இருந்தாரு, பாஸ்டர் ஜென்சன். அவர் எது கீழே கிடந்தாலும் பொறுக்கிறார், கொண்டு போய் குப்பையில போடுவார். இன்னைக்கு நிறைய பேர் பாட்டில் யூஸ் பண்றாங்க, தூக்கி போட்டு போறாங்க. சாப்பிட்டே ரோட்ல போறாங்க, பேப்பரை தூக்கி கண்ணாடி வெளியே கார்ல தூக்கி வெளியே போட்டுறாங்க, பஸ்ல தூக்கி வெளியே போட்டு போயிடறாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியாது. நம்ம எது கழிவுகளை உருவாக்கினாலும் ஒரு நியதியின்படி நம்ம உலகத்தை பாதுகாக்க வேண்டியதன் கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்தவங்களை மற்றவங்களை காட்டிலும் நம்ம உயர்வான ஒரு கருத்தோடு செயல்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இதுதான் நம்ம அடுத்ததா பார்க்கிறோம். ஏற்கனவே நான் இன்னொன்று சொன்னேன், நாம இறைவனை போல வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய, அவருடைய குணத்துல படைக்கப்பட்டோம், அவருடைய ஸ்டைல படைக்கப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? நீங்க நிறைய பார்க்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் செய்தது போல நீங்க செய்யுங்க. உதாரணத்துக்கு அவர் ஓய்வு நாளை பற்றி சொல்லப்பட்டது 10 கற்பனைகள் 4வது கற்பனையில சொல்லுது. அவர் 6 நாளும் வேலை செய்து அந்த பூமியையும் வானத்தையும் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதே போல நீங்கள் 6 நாளும் வேலை செய்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இறைவனை போல நிறைய வசனங்கள் பார்க்கலாம். ஒன்று சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அவர் பரிசுத்தராய் இருக்குது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் செய்தது போல ஏசாமி ஞானஸ்நானம் பெற்றாரு, நீங்களும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் ஆண்டவர் சொல்றார். அவர் ஞானஸ்நானம் எடுத்தது போல நம்ம ஞானஸ்நானம். அப்போ அவர் சொல்றாரு, இந்த ராபோஜனத்துக்கு முன்னாடி அவர் கால் கழுவினார். கால் கழுவும்போது சொல்றாரு, நான்
உங்களுடைய கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். அப்புறம் எடுத்து ரசத்தை கொடுத்தாரு, அப்பத்தை கொடுத்துட்டு, இதை நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்றாரு. அவர் சொன்னது, அவர் செய்ததை அவர் சொல்லி நீங்களும் செய்யுங்கன்றார். அதுதான் இறைவனுடைய சாயல். அவர் என்ன செய்தாரோ அவரை போல நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டதின் நோக்கம். இறைவனுடைய சாயலை வெளிப்படுத்தும் வண்ணமாக நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஓகே. ஆனா ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் சாவாமை உள்ளவர். சாவாமை உள்ளவரும் மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் என்று பிதாவை குறித்து வேதம் சொல்கிறது. சாவாமை உள்ளவர், அதிர்சனமான தேவன், மனுஷர் ஒருவர் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் அவர். ஆனா நீங்களும் நாயனும் படைக்கும் போது எப்படி படைத்தாருன்னு நினைக்கிறீங்க? எப்படி படைத்தாருன்னு நினைக்கிறீங்க? பாவத்துக்கு முன்னாடி சாவாமையோடு தான் இறைவன் படைத்தார். ஆனால் எந்த அடிப்படையில் படைத்தார்? ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கண்டிஷனல் இம்மார்டாலிட்டி. இறைவன் நம்மை படைத்த போது தன்னை போல தமது சாயலில் படைத்தாலும் நம்மை அந்த நிலையில் நீ இருக்க வேண்டுமெனால் நான் சொன்ன அந்த வார்த்தையின்படி நீ செய்தால்தான் அப்படி இருக்க முடியும். ஆதாம் ஏவாளும் பாவம் செய்யலைன்னா நித்தியமா வாழ்ந்திருப்பாங்க. நம்ம எல்லாரும் நித்தியமா இருப்போம். ஒரு வியாதி கஷ்டம் ஒண்ணு வந்திருக்காது. So that is conditional immortality. God did not create us immortal. அதனாலதான் நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். பாவத்து செய்யாமல் இருந்திருந்தால் நாம் யாரும் மரிக்க மாட்டோம், அழிய மாட்டோம். ஆனால் பாவம் செய்தது நிமித்தமாக நாம் எல்லாரும் மரணம்னா முடிஞ்சு போச்சு. திரும்ப உயிர்த்தெழுதல் வரைக்கும் நமக்கு ஜீவன் கிடையாது. கண்டிஷனல் இம்மார்டாலிட்டி. நாம தொடர்ந்து மரித்த பின்பும் வாழுகிறோம் என்றால் இறைவன் சொன்னது போய். அதனால பாருங்க என்ன சொல்றாருன்னு ஆதியாகமம் 2:17, 3:22 2 வசனங்களையும் நம்ம வாசிக்கலாம். 2:17 என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 2:17 யாராவது வாசிங்க. விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பாத்தீங்களா? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றார். இதான் கண்டிஷனல் இம்மார்டாலிட்டி. நீ இந்த கனியை புசிக்கிற மறைக்கும் தான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அடுத்தது பாருங்க 3:22 என்ன சொல்றாரு? புசித்த பின்பு சொல்றாரு பாருங்க. தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாத்தீங்களா? ஒரு முக்கியமான உண்மை 19 சொல்றாரு பாருங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட அப்படியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அதுதான் பாருங்க. 2 பழம் இருந்தது. ஒண்ணு ஜீவ விருட்சத்தின் கனி, ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பாங்க. பாத்தீங்களா? அவங்க புசித்தாங்கன்னா என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பாங்க. இது இறைவனுடைய கண்டிஷனல் இம்மார்டாலிட்டி. இப்ப சொல்றாரு, நீ அந்த பழத்தை புசிச்சதுனால நீ இதை சாப்பிட்டு நீ பாவியா என்னன்னைக்கும் வாழாதபடிக்கு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி விட்டு சுடரொளி பட்டயத்தை வைத்தார். பாத்தீங்களா? இட்ஸ் கண்டிஷனல் இம்மார்டாலிட்டி. ஒரு நியதிக்கு உட்பட்ட நித்திய வாழ்வு. அதான் நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது. நியதிக்கு உட்பட்ட நித்திய வாழ்வு. So God has given an conditional immortality. இன்னைக்கு நம்மளாம் ஏன் சாகுறோம் அப்படின்னா, ஆண்டவர் படைத்தது சாவாமையோடு தான் படைத்தார், தம்முடைய சாயலாக தான் படைத்தார், தம்முடைய தன்மையோடு தான் படைத்தார். ஆனால் ஒரு நீதிக்குட்பட்டு
தெரிந்து கொள்ளும் சுதந்திரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு நியதியை உருவாக்கி, நீ எனக்கு கீழ்ப்படிய விரும்பினால் விரும்பலாம், மீறி போனாலும் போகலாம். அந்த சாய்ஸ் கொடுத்து, அந்த சுதந்திரத்தை கொடுத்து ஆண்டவர் வைத்தபடியினாலே, நியதிக்கு உட்பட்ட இந்த நித்திய வாழ்வின் அடிப்படையிலே மனிதன் செயல்படாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அவன் நித்திய வாழ்வை இழந்து போனான். இதுதான் நடக்கும். இது வேதம் என்ன அழகா சொல்லுது பாத்தீங்களா? இதை நம்ம படிக்கும்போது, இறைவன் வேதத்தில் சொல்லும் உண்மைகளை பார்க்கும்போது, நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், இதெல்லாம் ஒண்ணுமே நாங்க படிக்கலையே, சும்மா போறாங்க ஆலயத்துக்கு, பாட்டு பாடுறாங்க, இது பண்றாங்க, குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அங்க ஒண்ணு இல்லை, ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, எல்லாரும் முடிஞ்சிட்டு நினைக்காங்க. இவ்வளவு ஆழமான வேத உண்மைகளை ஆண்டவர் வைத்ததன் நோக்கம் என்ன? பயங்கரமான ஒரு தத்துவர்களால் கல்விமான்களுக்கு மறைத்து பாதகர்களுக்கும் பேதைகளுக்கும் வெளிப்படுத்துவென்றாரு. படிச்சவனுக்கு இது சொன்னா புரிய மாட்டேங்குது. வேதத்துல இருக்கும். நேற்று ஒரு வாலிப பிள்ளைகிட்ட பேசியிருக்கேன். வாலிப பிள்ளை கொஞ்சம் வயசான 40 வயசு இருக்கு போது அந்த பொண்ணுக்கு. அதை பேசிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தவள் தான், வேற சபையை சேர்ந்த பொண்ணு, ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சபை. உங்க அம்மா அழுகுறாங்க, கல்யாணம் ஆகலைன்னு. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன் நேற்று. இது என்னம்மா அப்படின்னு. சரி, ஒரு பையன் வந்திருக்காங்க. வர்ற ப்ரொபோசல் எல்லாம் நல்ல கிறிஸ்தவ பையனுங்க வராங்க. கிறிஸ்தவ பையனுங்க கோயிலுக்கு போறதுலாம் நான் வர முடியாது, அப்படிலாம் செய்ய முடியாது. புத்தருடைய சிலையை வச்சிருந்தா, அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் வைக்க கூடாதுமா அப்படின்னு. அதை எடுத்துட்டா. நான் இன்னும் புத்தரை நம்புறா போல. இப்ப நான் இன்டைரக்டா ஒரு வார்த்தை சொன்னேன், என்னம்மா ஏசாமி மரித்தாரு, உயிரோடு எழும்பினாருமா, மற்றவங்க எல்லாம் செத்தாங்க, புத்தர்லாம் செத்து போனாரு, அவர் உயிரோட. அவளுக்கு தெரியும் நான் அதை நம்புறாரு முன்னாடி. அதனால அப்படி சொன்னேன், ஏசாமி உயிர் தெழும்பலைன்னா 12 பேரும் எதுக்குமா செத்து போவாங்க? பொய்ன்னு தெரிஞ்சு பொய் சொல்லிக்கிட்டே சாவாங்களா? அது ஃபெனாட்டிக்ஸ் அப்படின்றான். இந்த பொண்ணு கிறிஸ்துவ நம்பிக்கையே இல்லையே அந்த பிள்ளைங்கள வாழ்க்கை. ஏன்? வேதம் அறியாத கிறிஸ்தவர்கள். அதனாலதான் ஒரு காற்றுகளால் அலைக்கழிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் காத்தடிச்சோன்னா இந்த பக்கம் போயிடுவாங்க, அந்த பக்கம் காத்தடிச்சோன்னா அப்படி போவாங்க. எவர் இப்படி சொல்றாருன்னா இதை நம்புவாங்க, அவர் அதை சொன்னோடனே அதை நம்புவாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆழமாக வேதத்தில் ஊன்றப்படாத எந்த மரமும் காற்றின் அசைவுக்கு ஏற்ப விழுந்து போயிடும், இந்த பக்கம் அந்த பக்கம். நங்கூரம் பாய்ச்சப்படாத ஒரு கப்பல் எப்படி அலைக்கழிக்கப்படுகிறதோ அதே போல ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையில் இருந்தால் மாத்திரமே அந்த நங்கூரம் உறுதியாக கண்மாலையாகிய கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நிலைத்திருந்தால் மாத்திரமே நிற்கும். மாற்றுபடி இல்லைன்னா இருக்க. இதுதான் உண்மை. ஆகினாலே நீங்களும் நானும் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை படைத்ததின் உள்நோக்கத்தை அறிந்து அவருடைய சாயலில் வாழ பிரயாசப்பட வேண்டும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிறைத்திருந்தால் மிகுந்த கலை. என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் என் கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறார், அவனுக்குள் சத்தியம் இல்லை, யோவான் சொல்கிறார். இயேசு அதே போல் சொல்றார், என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எழுதிக் கொண்டு என்னை பின்பற்றி நடங்க, அப்பதான் நித்திய வாழ்வு. சிலுவையை சுமந்துதான் நடக்கணும். உங்க வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, எனக்கு இருந்ததில்ல. நான் சிலுவையை சுமந்தேன் உங்களை மீட்க. நீங்க என்னை பின்பற்றி விரும்பினால் உங்களுடைய வாழ்வில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அந்த சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வாருங்கள். அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், அதுல இருக்கிற நித்திய நிறைவு, ஒரு மன சமாதானம் எங்கெங்க கிடைக்கும்? $1 மில்லியன் இருந்தாலும் கிடைக்காது. ராஜபோகமா வாழ்ந்தாலும் பாருங்க, ஹாலிவுட்ல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவோ பணம் இருக்கு. மைக்கேல் ஜாக்சன்லாம் அப்படி இருந்தார், என்ன ஆச்சு? எல்லாம் ட்ரக், அது ஆடி பாடினாங்க, குதிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆளுங்க இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த நிறைவு இருக்கு. அவருடைய சாயலில் நாம் அவருக்கு பிரியமாக வாழுகிறதில் மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு உண்மை உங்களுக்கு எனக்கும் காணப்படும். சரி, அடுத்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் தான், ஆனால் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நாம் ஒருவேளை அதை தனியாக படிக்கலாம். என்னன்னா, த ஃபால், விழுகையை பற்றி படிக்க வேண்டும். அதனுடைய தெளிவான உண்மை
என்ன நடந்தது, பாவம் விழுந்ததன் காரணம் என்ன, மனுஷன் விழுந்தது காரணம் என்ன, அன்றைய ஆரம்பம் என்ன, இறைவனுக்கும் அதாவது இயேசுவுக்கும் சாத்தானுக்கு முன்பாக இருக்கின்ற இந்த பெரிய மாபெரும் யுத்தத்தின் அந்த போராட்டத்தின் கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டிய இருக்கிறது. பாவத்தை குறித்த தெளிவான உணர்வு நம்ம வேண்டும். ஆகையினால அதை நான் இன்னொரு நாள் பேசுறேன். இது ஒரு மிகவும் அருமையான ஒரு கருத்தை வெளிப்படுத்த ஆண்டவர் எனக்கே உதவி செய்தார். ஆழமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் அவருடைய சாயலை பற்றி. அதனால விழுகையை பற்றி அடுத்த வாரம் பார்த்து மீதுமான உண்மைகளை, மனிதனுடைய தன்மை, அவனுடைய சாயல் என்பதை குறித்து மூன்றாவதாக ஒரு விளக்கமான காரியத்தை படிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. வேணா ஒரு சில கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். என்னால் முடிந்தால் உடனே சொல்றேன், அப்படி இல்லைன்னா பின்னாடி வேத வாக்கியங்களை தேடி பார்த்து கொண்டு வந்து அடுத்த வாரத்தில் கூட பார்க்கலாம். ஒரு 4 பேர் தான் இருக்கிறீங்க, இன்னொருத்தவங்க கூட வந்து அங்கே போயிட்டாங்க. பட் பரவாயில்ல, நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு எல்லாம் அனுப்புறேன். நான் இதை உடனே ஒரே டவுட் ஒன்று. சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம மோசஸ் காலத்துல வந்து அவருக்கு காட்சி அளித்தது வந்து பிதாவா இல்ல கிறிஸ்துதான். அதாவது அதுக்குதான் இந்த 1 கொரிந்தியர் 10:4 எடுங்க, எல்லாரும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:4 2-3 வசனம் படிக்கலாம். நம்ம குமாரனை பற்றி படித்த போது அதெல்லாம் படித்தோம் நம்ம. ஆனால் திரும்ப அந்த வசனம் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க, அது உண்மைதான். அதை நம்ம பார்த்துறது நல்லது. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த இல்ல ஒண்ணு பண்ணலாமா? 1ல இருந்தே வாசிமா. 1ல இருந்து 4 வரைக்கும் வாசிங்க. தொடர்ந்து கூட வாசிங்க. வாசிங்க. அறிய வேண்டும் என்றிருக்கிறீர்களோ? அறிய வேண்டும் என்றிருக்கின்றேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. பாத்தீங்களா? தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா அவங்க யாரை சோதித்தாங்க, இச்சிச்சு யாருக்கு விரோதமா இருந்தாங்க, எல்லாரும் புசித்து குடித்தார்கள், அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. 9ஆம் வசனத்துல பாருங்க, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. ஆகினாலே அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்ப உலகத்தை படைத்தது யார்? நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். யோவான் 1 நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அது கூட ஒரு வார்த்தை வாசிப்போம், அப்ப நமக்கு புரியும். ஆரம்பத்திலிருந்து பிதா குமாரனை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்தார். ஆகையினாலே பழைய ஏற்பாட்டின் காட்சியளித்தது, தோற்றமளித்தது எல்லாமே பிதா, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதான் நான் சொன்னேன், 1-2 வசனங்கள் நம்ம வாசிப்போம். அப்ப அதெல்லாம் புரிஞ்சிடும் நமக்கு. இப்ப நம்ம முதல்ல இதை வாசிப்போம். என்னது? யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாத்தீங்களா? அது போதும். அப்போ சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த வார்த்தை யாரு? 14ஆவது வசனத்துக்கு வந்துருங்க. 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாத்தீங்களா? இதுதான் ஒண்ணு. அப்போ இந்த உலகத்தை படைத்ததும் எல்லாம் அவர்தான், கிறிஸ்து தான். டைரக்ட் இன்வால்வ் இன் கிரியேஷன் அண்ட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். நிறைய வசனங்கள் சொல்லலாம், இதுதான் உண்மை. அதனாலதான் நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா இயேசு சொல்லுகிற வசனங்கள் இருக்கும். பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. பேதுரு எழும்போது எபேசியர்ல இப்படி சொல்றார், அதரிசனமான தேவன் மனுஷன் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார்.
அந்த தேவனுடைய சாயலை தான் கிறிஸ்து என்று சொல்கிறார். அவருக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருக்கிறது. யாரு? பிதாவினுடைய மகிமை. அவருடைய சாயலில் தான் இருக்கிறார். ஆனால் இன்வால்வ் எவ்ரிதிங். அதனால மோசே சந்தித்தது, ஆபிரகாம் சந்தித்தது எல்லாமே இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலில் தோன்றினார். இட்ஸ் ஒன்லி an appearance. மனுஷராகவே வந்தது மரியாளின் வயிற்றின் மூலமாக நம்மை மீட்கத்தக்கதாக வந்தார். சரியா பிரதர் கார்த்திக்? ஃபர்ஸ்ட் இன்னொன்னு, ஏன்னா அவர் வந்து இந்த ஆபிரகாம் அவங்களுக்குலாம் வந்து மனுஷ சாயல்ல வந்து அவங்களுக்கு காட்சி அளிச்சாரு. ஆமா மோசஸும் வந்து கேட்டார்ல, எனக்கு நான் உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆமா. அப்ப வந்து அவர் மனுஷ ரூபத்திலே சாட்சி அளிச்சிருக்கலாம்ல, எதுக்கு தெய்வீக ரூபத்துல வந்து? அதாவது அதுதான் நமக்கு புரியல. ஆனா அவருக்கு ஒரு பின் மகிமையை மாத்தம் கணுகிறேன், நான் முன்னாடி இருக்கிற மகிமையை நீ பார்த்து நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு மாத்திரம், அதாவது மனுஷரில் யாரும் மோசேக்கு ஒத்தவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுது. பார்த்துங்க, there is nobody like Moses. மோசேயினுடைய ஒரு வாழ்வு, ஆண்டவருக்கு ஆக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவருடைய பொறுமை, அதாவது இறைவனுக்கு தன்மையான ஒரு பொறுமைங்க. அவ்வளவு கலகம் பண்ணி அவரை என்னெல்லாமோ சொல்றாங்க. கூட பிறந்த அண்ணனும் அக்காவுமே சொல்றாங்க, நீ என்ன நீ எங்களுக்கு மேல ரூல் பண்றேன்னா ஆண்டவர் அவங்களை தண்டிக்கிறார். அந்த அம்மா குஷ்டம் வந்துடுது, நீங்க அவரை ஒன்றும் சொல்லாதீங்கன்றார். அவர் எதுக்குனாலும் பாருங்க கலகம் பண்ண வருவாங்க, வாங்க ஆலயத்துக்கு போகலாம், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஒண்ணுமே அவர் சொல்லலாம், டவார்னு அடிங்க எல்லாரும் மேலே கல்ல போடுங்கன்னு சொல்லலாம், அவரு சொல்லவே இல்லைங்க. அவரு அதனால மோசேக்கு ஒரு விசேஷமான தெய்வீக குணாதிசயத்தை அவர் வழிப்படுத்தினது நிமித்தமாக இறைவன், அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, ஏனோக்கை பத்தி வேதத்துல இருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், காணாமற் எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இறைவனுக்கு பிரியமான முறையில் வாழ்ந்த இப்படிப்பட்ட ஒரு தேவதாசர்களை இறைவன் எவ்வளவாய் நேசித்து அவர்கள் அன்பு கூர்ந்து யோனாவை ஏனோக்கை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அதே போலதான் பாத்துங்க, மரித்த பின்பு மோசேயை பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்றார், ஏலியாவை உயிரோட எடுத்துக்கொள்ளுகிறார். அதனாலதான் இயேசு மருவ மலையிலே சிலுவை காட்சிக்கு முன்பாக, அந்த அனுபவத்துக்கு முன்பாக அந்த மலைக்கு மேல போகும்போது இயேசுனுடைய அவருடைய சாயல், மகிமையின் சாயலை அந்த பார்க்கிறாங்க. காரணம் என்னன்னா மோசேயும் எலியாவும் அவரை பார்க்க வராங்க. மோசே உயிரோடு எழும்பிட்டார். அதனால இறைவன் அவருக்கு ஒரு தனி தருணத்தை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, எல்லாரும் மனுஷ சாயல்ல கூட இறைவனை பார்த்ததில்லை. தரிசனங்கள் தானியேல் கண்டார், மூர்ச்சை அடைந்தார். யோவான் கண்டார், மூர்ச்சை அடைந்தார். எழும்புறாரு காபிரியல் வந்து. இதெல்லாம் இறைவன் தனிப்பட்ட மனிதர்களுக்கு தனிமையாய் கொடுத்தது. அதே போல அப்படிப்பட்ட, அதாவது பூலோகத்தில் அவரை போல ஒரு புருஷன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால ஒரு விசேஷ அவருடைய என்னங்க 40 வருஷம் பார்வோன் அரண்மனையிலிருந்து 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து 120 வயசுங்க. அந்த வயசுலையும் ஆண்டவருக்காக அப்படி பாடுபட்ட ஒரு மனிதன், அப்படி அவருக்காக நின்றவர்கள் 40 ஆண்டுகள் ஊழியம் செய்து, அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்து இறைவனுடைய கடமையை நிறைவேற்றின ஒரு தாசன் உலகில் இல்லை. அதனால ஒருவேளை ஆண்டவர் அவ்வளவு மகத்துவமான ஒரு மனிதருக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையை, அவருக்கு தெரியும் சீக்கிரமா பூரண மகிமையை தன் முகமுகமாக பார்க்க போகிறார் என்று இறைவனுக்கு தெரியும். அதனால மோசேக்கு நான் நினைக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய கருத்து, இவரை வேதத்தில் இல்லை. எலன் ஒயிட்டுமா இதை குறித்து கொஞ்சம் நல்லா எழுதுகிறார்கள். நீங்க அதுலலாம் பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் புத்தகத்தில் படித்திருந்தனால் அநேக நல்ல கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் மனிதர்களுக்கு ஒரு சில காரியங்கள், அதாவது we reward people who are faithful, இல்லையா? நம்முடைய வேலையில பார்க்குறோம், நல்ல வேலை செய்யறவங்களுக்கு பாசுங்க வந்து கொடுக்குறாங்க. அதே போல தனக்காக உண்மையாய் சேவை செய்த அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு மனிதனுக்கு இறைவன் அந்த பரிசை அவர் கொடுத்து பின்னான ஒரு மகிமை அவர் கேட்கணுன்ற அன்பா கேட்கிறார். ஆண்டவரே, இவ்வளவு நாளா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீரு, சத்தம் கேட்குது, உங்களுடைய மகிமையின் சத்தம் கேட்குது, நம்ம பார்க்கணும்னு விருப்பப்படுறான். அதனால ஆண்டவர் ஒரு தந்தை நடத்திடலாம். சரி,
வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? ஃபர்ஸ்ட் இன்னொரு டவுட் ஒன்று. நேற்று சொல்லுங்க. நான் இந்த டாபிக் பற்றி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இப்போ மோசேயோடைய அண்ணன் ஆரோன் இருக்கார்ல, அப்போ ஆமா. வந்து மோசே வந்து இந்த மலையில போயிட்டு தேவன்கிட்ட போய் பேசிட்டு வரும்போது இந்த மக்கள்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ம். நீங்க கூட்டின்னு வந்தவர் வந்து எங்களை விட்டு போயிட்டாரு, ம். நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு கடவுளை இது பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஆமா. வந்து ஆரோன் வந்து இந்த மாதிரி உங்களுடைய தங்க நகைகள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ம். அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி பண்றாங்க. பண்ணி விட்டு அதை வந்து வழிபடுறாங்க. ஆமா. அதுக்கப்புறம் கடவுள் சொல்றாரு, நீ கீழே போய் பாரு, உங்க மக்கள் என்ன பண்றாங்க. அப்பதான் அவருக்கு ரொம்ப கோவம் வந்து நான் அழிக்க போறேன்றாரு. அப்புறம் மோசே வந்து சொல்றாரு, இல்ல நீங்க கொண்டு வந்த மக்களை நீங்களே அழிக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாரு. ம். அதுக்கப்புறம் கீழே போய் பார்க்கும்போது அஹ், இதுல வந்து ஆரோனும் தானே தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னா வந்து இந்த ஒரு 3000 பேரை வந்து மோசஸ் வந்து வெறும் லேவிட்டர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் வருவாங்க. யாரெல்லாம் கடவுளை பார்க்க வரீங்களோ அப்படின்னும் போது அவங்க ஆமா. மட்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் ம். அந்த லேவிட்டர்ஸ்ட்ட சொல்லுவாரு, இது மாதிரி இந்த மக்கள் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆமா. தப்பான வழியிலலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 3000 பேரை கொண்டு போடுவாங்க. ம். அப்ப பார்க்கும்போது இதுல ஆரோன்னு தானே சம்மந்தப்பட்டிருக்காரு. ஏன் ஆரோனை மட்டும் விட்டாரு? 2, 3 காரியங்கள். ஓகே. ம். அதாவது யார் அந்த சூழ்நிலையில் மனம் மாறவில்லையோ, ம். அவர்களை மாத்திரம் தான் ஆண்டவர் தண்டிக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் சந்தர்ப்பம். இன்னைக்கு அப்படிதாங்க. ம். யாரையுமே ஆண்டவர் வந்து இதான் ஒரு அட்வென்டிஸ்டுடைய எண்ணம். ஒரு காரியம் என்னவென்றால், அநேக இந்துக்கள் கூட இருக்கலாம், முகமதியர்களா இருக்கலாம், பலர் இருக்கலாம். வேதத்தின் அடிப்படையில் அவனவனுடைய இது ஏற்ற தண்டனை தான் நான் கொடுப்பேன்றாரு. இன்னொன்னு சொல்லாரு, அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். ம். ஆகையினால நிறைய அவங்களுக்கு அறிந்த வெளிச்சத்துல உண்மையா இருந்தாங்கன்னா அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு என் மனைவி கூட ரீசன்ட்ல கேட்டாங்க. ஒரு சிலவங்க கேட்டிருக்காங்க. அப்ப நான் ஒரு உண்மையை சொல்வேன். நம்ம வந்து பரலோகத்துல போன பிறகு ஐ திங்க் அது எங்க இருக்கு? கடைசி புத்தகத்துல மல்கியாக்கு முன்னாடி நெகமியா இல்லையே, இது நல்ல ஒரு புத்தகத்துல இருக்கு. கடைசிக்கு முந்தின புத்தகம். ம். அபகூக், செப்பனியா, நாகூம் இல்லையே. நான் வேணா அப்புறம் சொல்றேன் நான் இந்த இது. அதுல சொல்வாரு, அந்த தீர்க்கதரிசி எழுதுவாரு, எல்லாரும் அவரை பார்த்து இயேசுவை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம். இந்த காயம் உமக்கு எங்கே உண்டானது? என்னுடைய அஹ், அஹ், என்னுடைய வீட்டுல உண்டாயிட்டு. ஐ திங்க் சகரியா நினைக்கிறேன். ஆமா, சகரியாவை தான் இருக்கும். ஆமா, அதுலதான் அவர் சொல்றார், என்னுடைய சகோதரன் வீட்டுல உண்டாயிற்று அப்படின்னு சொல்றார். ம். இயேசுனுடைய அந்த காயத்தை பத்தி பரலோகத்துல இருந்து ஜனங்க கேட்பாங்க. ஆண்டவர் இந்த காயம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு இறைவனை பார்த்து கேட்பாங்க. ம். சரிதா? அப்போ இறைவன் வந்து எவ்வளவு அன்புள்ளவர். அதாவது அநேக கதைகளை பார்க்கும்போது ஏதோ உடனே கல்லறிஞ்சாங்க அப்படின்லாம் இல்லைங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் தருணம் கொடுக்குறார். இளநோட்டுமார் எழுதுறாங்க, சாத்தான உடனே ஆண்டவர் உடனே அப்படி தள்ளலைங்க. he gave him enough time to repent. ரொம்ப அழகா எழுதுறாங்க. ஏன்னா நீங்க வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய குணம் வந்து ஒரு நாளும் உடனே யாரையும் தண்டிக்கிறது அல்ல. இறைவன் யாரையும் உடனே அழிக்கிறவர் அல்லங்க. அவர் வந்து பொறுமையோடு அன்புள்ள தேவன், நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இறைவனுடைய பொறுமை நீடிய பொறுமை. அதனால வந்து கேட்கிறார், ஆரோன்ட்ட கேட்கிறாரு, ஏன்பா இப்படி செஞ்சேன்? அவங்க என்ன துன்பப்படுத்தினாங்க, நான் பயந்துட்டேன். ஏன்னா ஆரோனுடைய உறவு இறைவனோடு மோசையை போல இல்லை. அதனால ஏன்னா அதனால தான் ஆண்டவர் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு எல்லாருக்கும். யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறாரோ என்னிடத்துல சேருங்கன்றாரு. யார் யார் சேரலையோ அப்ப சொல்றாரு, லேவியர்கிட்ட போய் அவங்க எல்லாரையும் அழிங்கன்னு. என்னன்னா ஆண்டவர் அன்கண்டிஷனல் ஓப்பன் ரிபெலியன் இருக்கிறவங்கள தண்டிப்பார். நீங்க ஒரு காரியம் பார்த்துக்கலாம், ஓய்வு நாள்ல எல்லாரையுமே வேலை செஞ்சவங்களை எல்லாம் தண்டிக்கலாம் ஆண்டவர். அன்னைக்கு வனாந்திரத்துல ஒரு அம்மா வந்து ஓய்வு நாள்ல சமைக்கிறதுக்காக விறகு பொறுக்க போறாங்க. ம். அவங்கள மாத்திரம் கல்லெறிந்து கொள்ள சொல்றார். காரணம் என்னன்னா தட் இஸ் an ஓப்பன் ரிபெலியன். ஜனங்களுக்கு முன்பாக அதே மாதிரிதான் இறைவனை பரிசோதிக்கிறது. இப்ப ரீசென்ட்லி கூட ஒரு சில வீடியோ பார்த்தேன். இயேசுவை பத்தி ரொம்ப கடவுளை பத்தி ரொம்ப மோசமா அமெரிக்கால ஒரு சிலவங்க பேசினவங்க இன்ஸ்டன்ட்லி ஒரு அம்மா கேலி பண்றாங்க, அவங்க உடனே விழுந்துடுறாங்க. she felt she had an heart attack or something like. sometime எக்ஸ்ட்ரீமா ரிபெலியன் போகும்போது இறைவன் தண்டிக்கிறார். பாவத்துக்குரிய தண்டனை உண்டு. அவர் இறைவன், அவர் நீதி, உண்மையான ஒரு ஜட்ஜி.
இருந்தார்னா அவர் உண்மையை தண்டி கேட்டு அந்த குற்றவாளியை தண்டிக்கிறவன் தான் நல்லவன். அதே போலதான் இறைவன். அதனால அந்த டைம்ல எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தாரு. ஆனா இவர் சொன்னாரு, நான் செய்யல, அவங்க என்ன போஸ்ட் பண்ணாங்க, அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு சகோதரர்கிட்ட சொல்றாரு, மோசைகிட்ட சொல்றாரு. அப்போ அவர் மனம் திரும்பினார். மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் அதுல இருந்தவங்க எல்லாம் யார் கர்த்தருடைய பட்சத்தில் கூப்பிடும் போது வராதவங்களை எல்லாத்தையும் போய் அழிக்க சொல்றாங்க. அவங்களுடைய ஓப்பன் ரெபெலியன். அதான் எனக்கு இன்னொன்னு தோணுச்சு பாஸ்டர். இது மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, எதுக்கு வந்து மோசஸ்க்கு வந்து ஆரோனை வந்து அவர் நல்லா பேச மாட்டாரு அப்படின்றதுக்காக ஆரோனை கூட்டு போனாங்க. ஆமா. ஆரோனையே அதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களே. இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஏன்னா ஆரோன் வந்து அந்த அளவுக்கு வந்து கடவுள் இது பண்ண மாட்டாரு. மக்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலே இது பண்ணிடுறாரு அப்படின்ட்டு. அதனாலதான் பாத்தீங்க. ஆனாலும் ஒரே ஒரு உண்மை, எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியம், எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நான் யோசிப்பேன். அப்படிப்பட்ட ஆரோனை ஆசாரிப்பு ஊழியத்தின் பிரதான ஆசிரியனாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாசு தகுதி இல்லை, அந்த பாசு தெரியல, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. அவ்வளவு குறைவுள்ள அந்த மனிதனை தம்முடைய மேலான ஊழியத்துக்கு பிரதான ஆசாரியர் யாருக்கு சிம்பல்னாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு. அவரே நமக்கு பிரதான ஆசாரியனும் மத்தியஸ்தருமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உயரிய பதவிக்கு ஆரோனை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அவருடைய வம்சத்தை ஆசாரிப்பு கூடத்தில் அனுப்பிச்சிருக்காருன்னா அவருடைய அன்பு பாருங்க, அளவிட முடியாத அன்புங்க, அளவிட முடியாத அன்பு. அதனால குறைவுகள் உள்ளவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் மனம் மாறும்போது அவர் மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். சாந்தம் உள்ள தேவன். ஒரு சில கூட வாலிப பிள்ளைங்கள்லாம் நினைப்பாங்க, அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் இருந்தாருன்னா என்னை தண்டிக்கிட்டுமே அப்படின்னு. இல்ல இல்ல, ஏன் திரும்ப ஆண்டவர் தண்டிக்கல? அவர் கிருபை உள்ளவர். என்னுடைய சகோதரனுடைய பையன் ஒருத்தன் அப்படி சொன்னான். அவன் கடவுள் இல்லைன்னு ஒரு இப்ப நல்ல மனம் மாறி ஆண்டவருக்குள்ள ரொம்ப உறுதியாகி அவங்க அம்மாக்கே புத்தி சொல்றான். அவன் ஒரு காலத்துல என்கிட்ட சொன்னா, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்ல பையன், அவன் கிட்னி ஃபெயிலியர் ஆகி 10 வருஷமா டயாலிசிஸ்ல இருந்து கையையும் வெட்டி எடுத்துட்டாங்க. அதை போட்டு போட்டு அந்த இதுக்காக அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அது கையும் போயிடுச்சு. அதனால கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இவ்வளவு நல்ல பையனுக்கு எப்படி அனுமதிப்பார்னு கடவுள் இல்லைன்ட்டான். இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் சொல்றான், தென் இஃப் தெர் இஸ் காட் ஒய் கான்ட் ஹி பனிஷ் மீன்னா. நான் உணர்ச்சி வசப்பட்டு நானும் மனைவி தான் பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், டேய் பாபு, ஒரு உண்மையை மறந்துட்டேடா, உன்னுடைய 2 தாத்தாவும் பாஸ்டர். ஆண்டவர் கிருபை உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர்னு சொல்லியிருக்கடா. அதனால அவங்களுடைய ஜெபம், உன்னுடைய பாட்டிகளுடைய ஜெபம், உங்களுடைய பெற்றோருடைய ஜெபம், அவருடைய உண்மை உறுதி உன்னை இன்னும் காத்து வைக்கிறதுரா அப்படின்னு உடனே கண் கலங்கிட்டான். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள அவன் கோயிலை வச்சு தான் ஒரு கல்யாணம் கட்டினான். அப்புறம் அவன் இப்போலாம் ரொம்ப ரெகுலர் சர்ச்சு, தசமமாக நல்ல வசதியாக இருக்கிறான். நர்ஸு தான். நல்ல தசமமாக காணிக்கை கொடுத்தலாம், அவ்வளோ உண்மையாக இருக்கிறான். எனக்கெல்லாம் ஆச்சரியம் பாருங்க. அதனால ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இறைவன் நம்மை தண்டிக்கலை அப்படின்னா அவருடைய கிருபை. அவங்கள ஏன் தண்டிக்கல ஆண்டவர்னா, ஆண்டவர் கிருபை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருக்க, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருக்கிறார். சரி, ரொம்ப சந்தோஷம். 10 மணி ஆயிட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே இருக்கவங்க 10, அங்கே இருக்கவங்களுக்கு 8:30 மணி ஆயிட்டு. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பேராக இருந்தாலும் உங்களை எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு வாரத்தை கொடுத்து அடுத்த வாரத்திலே உங்களை சந்திக்க உதவி செய்வராக. நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், மற்றவங்களுக்கு எல்லாம் அனுப்புகிறேன். ஏன்னா இது மிக முக்கியமானது. மனிதனுடைய தன்மையை நிலைமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் தெளிவாக. இதில் தான் நிறைய சத்தியமே இருக்கு. இதனுடைய பூரண உண்மையை அறிந்தால்தான் இயேசு வேண்டும். ரட்சிப்புக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் வழி இல்லை. பிரமாணத்தை மீறுகிறது, தேவனுடைய கட்டளை மீறுகிறது பாவம். இந்த ஒரு தலைப்புல நிறைய அடிப்படை கோட்பாடுகள் இருக்கு. த நேச்சர் ஆஃப் மேன், மனுஷனுடைய தன்மையை பொறுத்து, அவனுடைய படைப்புல ஆண்டவர் படைத்ததின் நோக்கம், விதம், அதனுடைய தன்மை, பாவம் எப்படி வந்தது, பாவத்தினால் வந்த நிலை,
இது எல்லாவற்றையும் நம்ம பூரணமா புரிஞ்சுட்டோம்னா நான் கடைசியில காமிக்கிறோம் பாருங்க, எத்தனை டாக்டரின், எத்தனை வேத அடிப்படை போதனைகள் இந்த ஒரே சத்தியத்துல அடங்கி இருக்கின்றதை உங்களுக்கு காண்பிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, வேற ஏதாவது இருக்கா? முடிய போது 10 மணிக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கடந்து போகலாம். ஆமா, பாஸ்டர் ஸ்ரீகரன், நீங்க ஜெபம் பண்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பாஸ்டர். தேவரா, சந்த், சாந்திரு, யார் யார் இருந்தீங்கன்னு தெரில, எல்லாருக்கும் நன்றி. கார்த்திக், உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நவீன், உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி. சரி, ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர் ஸ்ரீகரன் இல்லையா? இன்டர்நெட்டு தான் இருக்கோம். இன்வைட் பண்ண முடியலையோ இல்லையா? சரி, ஒரு ஜெபம் பண்ணிடலாம். பாஸ்டால் முடியல போல. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து இந்த உண்மையான வேதத்தின் மகத்துவ உண்மைகளை ஆழமாய் படிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, நீர் எங்களை உடைய தன்மையிலே உடைய சாயலை படைத்ததுக்காக முக்கோடா கூடி ஸ்தோத்திரம். உடைய சாயலின் குணாதிசயங்கள், அதனுடைய முக்கிய நோக்கத்தை உணர்ந்து ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பலவீனங்களை மேற்கொள்ளவும், இறைவனுடைய மனது சிந்தனை எங்களுக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்கவும் நீர் உதவி செய்யும் சுவாமி. சத்துனுடைய சோதனைகள் எங்களை அலைக்கழிக்காதபடிக்கு ஆண்டவரை ஆழமாக வேரூன்றி ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைக்கும் பிள்ளைகளாக, மரங்களாக நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, நல்ல அடி வேரும் ஆணி வேர்களும் ஆண்டவரே அதிகமாய் படர்ந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளில் நிலைத்திருக்கும் போது இந்த மரம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல சுவாமி, நதி நீர்க்காடுகள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்த இளையுறாத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எங்கள் ஒவ்வொருவரிலும் காணப்பட நாங்கள் அப்படிப்பட்ட நிலைத்திருக்கிற ஒரு நதியோரத்தில் நிலைத்திருக்கும் மரம் போல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை தேவைகள், எங்களை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர்தாமே நடத்தி சென்று இந்த வாரத்திலே அநேக காரியங்களை எங்களுக்கு நன்மையாய் முடித்து தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு மூலம் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். God bless you. Thank you பாஸ்டர். ஆமா, என்ன வீட்டில தான் இருக்கிறீங்களா இன்னைக்கு? இல்ல வெளியில எங்கேயும் போறீங்களா? இல்ல பாஸ்டர், இந்த ஸ்னோ பெஞ்சதுல வெளில எங்கேயும் போறது. இன்னும் ஸ்னோ பெய்தாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்னோ மழையா மாறிடுச்சு. இங்க நியூயார்க்ல நேத்தே ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்னோ அதிகமா இருந்துச்சு போல. நாங்க அந்த பக்கம் நியூ ஜெர்சி பக்கம் வரலான்னு பாக்குறோம். முடிஞ்சா ஒரு பார்வை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தோம். பார்ப்போம். அங்க 2-3 வீடுகளை சந்திக்கிறதுக்காக வர்றோம். அப்போ போது உங்களையும் பார்த்துட்டு வரலான்னு பாக்குறேன். சரி, பார்ப்போம். டைம் பொறுத்து எப்படின்னு பார்ப்போம். ஓகே, காட் பிளஸ் யூ. Thank you பாஸ்டர். காட் பிளஸ் யூ பாஸ்டர் ஸ்ரீகரன். ஓகே, நம்ம பேசலாம் அப்புறம். ஓகே, பாய். ஓகே. சரி. ஓகே.